ஏம்மா நெட்டவள்ளி, இங்கே வாமா, என்னம்மா பண்ணுற? இந்த வாரத்தே என்னாச்சத்தே சோஃபாவில் உட்காராம கீழேயே உட்காந்துருக்கீங்க? கால் ரெண்டு ஒரே வலிமா, அதனால தான் சரி சோஃபாவில் உட்கார வேணாம், கீழேயே உட்காந்துருவோமேன்ட்டு காலை நீட்டி உட்காந்துருக்கேன். தைலம் தேய்ச்சோட வாத்தே? இல்லைம்மா, இங்கே வா, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், வந்து உட்காருவா. சொல்லுங்க தே. அது ஒன்றும் இல்லைம்மா, அன்னைக்கு வேற அந்த குதிரவாளி கிளடி நீ அப்போவே சொன்னேன், நான் தான் கேட்கல, நீ சொன்னதை நம்பவும் இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தாம்மா தெரியுது. ஏத்தே என்னத்தே ஆச்சு? அந்த கிளவி உங்களை பார்த்து பேசுச்சோ? ஆமாம்மா, நீ சொல்லும்போது கூட நான் உன்னைய வந்து திட்டுனேன், ஆனால் அந்த கிளவி என்கிட்ட வந்து உன்னையே பற்றி குறையா சொல்லுது. அதுவும் இல்லாமல் நீ உன் ஃப்ரெண்டுகளோட உட்காந்துக்கிட்டு என்னைய பற்றி குறையா சொன்னியா? நான் அப்பவே சொன்னேன்லத்தே, நான் சொன்னதை நீங்க நம்பலையில. ஏதோ நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேச போய் நமக்குள்ள சண்டை வரல. இல்லாட்டி அந்த கிளடி சொன்னதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 2 பேரும் பேசுனா சண்டை தானே வரும். ஆமாம்மா, எதா இருந்தாலும் தீர விசாரிக்காம 2 பேரும் கலந்து பேசிக்கிறாம அடுத்தவ சொல்றதை கேட்கவே கூடாதுமா. 1க்கு 2 கோர்த்து சொல்லிடுவாளுங்க. குடும்பத்தை எப்படா பிரிக்கலாம்னு திரிஞ்சு அலையிற ஆளுங்க, பேதியில உணவுளுங்க. வரட்டும் அந்த கிளடி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓட்டுன்னு ஓட்டுவோம் அந்த கிளடியை, என்னதான் செய்யறான்னு பார்ப்போம். சரிங்க தே, சரி. இன்னைக்கு எப்படி வரும் தே? 2 நாள் ஆச்சு அந்த கிளடி வந்துட்டு போய். எப்படியும் மாமியால் மருமகனு சண்டை ஒரு ஆளுகளா என்னன்னு பார்க்கறதுக்காகவாது இன்னைக்கு வந்துரும் தே. இல்லாட்டி அதுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அது சொன்ன கதை அப்படி. அக்கா வாங்க வாங்க, என்ன 2 நாள் இந்த பக்கத்துல காணா? ஆமா மட்டி, 2 நாளா ஒரே வேலையா இருந்துட்டேன், அதே வர முடியல. ஆமாம், ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள பூரா ஒருத்தையாக பிரித்து விட்டு சண்டை விட்டு நாயிட்டு வர்றது. இங்கே வந்து நல்லவ கணக்காக நடிக்கிறேன். என்ன முட்டி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே பதில் சொல்லாமே இருக்கிறியே? அது ஒன்றும் இல்லைக்கா, வாங்க வாங்க. என்ன இவ ஒரு மாதிரியாக பேசுகிறா, ஒரு மாதிரியாக பார்க்குறா, என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம முதல்ல இன்னமும் சண்டை கிட்ட ஓட்டுக்கிட்டாடலாம், என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த சோபாவில் இருக்கா? இரு. இல்லைம்மா, நானும் உங்களோட கீழேயே உட்காடுறேன். என்ன சிவப்பி, உன் மருமக வந்தவங்கள கூட வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறா? நான் தான் கூப்பிட்டலக்கா, அப்புறம் என்ன அவள் ஒன்று சொல்கிறது, நான் ஒன்று சொல்கிறது, நான் தான் உனைய கூப்பிட்றல, அப்புறம் என்ன உனக்கு? இவன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்தா இவளுக்கு 2 பேரும் சண்டையே ஓட்டுக்கிறல போலையே. என்ன பண்ணுறது? சரி, மருமகளை அனுப்பி விட்டுட்டு இவகிட்ட இன்னும் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுப்போம். என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? என்ன இப்படி வந்த சொல்லு. அது ஒன்றுமில்லைட்டி, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, உன் மருமகளை கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லு. அம்மா நெட்டவள்ளி, இந்த பாட்டிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா. சரிங்க தே. பாட்டி கேட்ச் பிடிங்க பாட்டி. ஏ அம்மா, என் மூஞ்சியில பார்த்து வீசி விட்டாலே நான் என்ன செய்வேன்? என்ன பாட்டி, உங்களுக்கு ஒரு கேட்ச் கூட பிடிக்க தெரியல. தண்ணியை குடிங்க. ஏண்டி, தண்ணி கேட்டால் அதில் உப்பை அடி அள்ளி போட்டு கொண்டாந்து கொடுப்பிய? ஏன் பாட்டி, உப்பு கொஞ்சம் கம்மியாக போயிருச்சோ? ஏண்டி, வேணும்னே உப்பை போட்டு கொடுத்தியாடி? உனக்கு என்ன ஒரு கெட்டேன்னாப்பா, என்ன ஒரு திமிரு? நீங்கள் தானே பாட்டி சொல்லியிருக்கீங்க காப்பி கேட்டவங்களுக்கு மூக்குப்பொடியும் மிளகாப்பொடியும் கலந்து கொடுக்கணும்னு. அப்படின்னா தண்ணி கேட்டவங்களுக்கு உப்பு தானே கலந்து கொடுக்கணும். நான் சரியாக தானே செஞ்சுருக்கேன். ஐயோ, இவ முன்னாடி வேற சொல்லிவிட்டாலே, இவ வேற நம்மளை பார்த்து முறைக்கிறாளே, பேசாமல் எந்திரிச்சு போயிடலாமா? ஏ அக்கா, நீ நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, எதுக்கு இந்த மாதிரி என் மருமகளையும் என்னையும் சண்டை போடுறதுக்கு நீ இப்படியெல்லாம் ஒன்று இல்லாட்டி ஒன்று சொல்லிக்கிட்டு தெரியுற? ஏதோ நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிக்கிற கண்டு இப்படி சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு என் மருமக வந்து என்கிட்ட சொல்லிட்டா. ஒன்று இல்லாட்டி ஒன்று சொல்லி 2 பேரையும் சண்டை முட்டி விட பார்க்குறேன். உன்னையெல்லாம் என்ன செய்யறது? இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சேன்னா அடி நொறுக்கி போகிறோம் 2 பேரும் சேர்ந்து. எந்த ஜோடிப்பா? அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மருமக என்ன செய்கிறான்னு அதை கூட வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டா அவ்வளோ இருக்குது. ஆமாம், நல்லா சொன்னேன், அவகிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, எனக்கிட்ட ஏன் சொன்னேன் அதே மாதிரி? 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் தானே இப்போ வேடிக்கை பார்க்குறக்காக வந்திருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச என்னை விட மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன், விளக்கமாக பிஞ்சு போயிடும். ஓடு நாயே, எந்திரிச்சு என் வீட்டை விட்டு போங்கடி. ஊரில் இல்லாத மாமியா மருமக. மாடி மருமாவளே, நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தேன் அவளுக்கு. நான் கூட தண்ணி கேட்டுக்கவுமே தண்ணி தான் எடுத்து கொண்டு கொடுத்துட்டு யாக்கும்னு பார்த்தேன். நல்ல நம்மகிட்ட உப்பை இன்னும் கறிக்க போட்டுக்கலாம்லாமா, அவளுக்கு போய் தொலைஞ்சிட்டா பேதியில் போனவ. ஆமாம் முத்தே, இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அடுத்தவங்களோட பேச்சை கேட்கவே கூடாது. ஒன்றுக்கு எடுத்து தான் சொல்லுவாத்தே, மூட்டி விட்டு சண்டை வர்றது மாதிரி. அதனால நேருக்கு நேராக பேசிட்டா எந்த பிரச்சனையுமே வராது. என்னத்தே? ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான். ஒரே சோமா உட்காந்துருக்குறே, என்ன காரணம்? ஒரு பேச்சையும் காணா. அதை ஏன்க்கா நீங்கள் வேற கேட்குறீங்க? இந்த குதிரவாளை போட்ட கிளடி இருக்கான்ல, என் நாத்தனாகிட்ட 1க்கு 2 சொல்லி ஒரே டெய்லி சண்டைக்கா வீட்டில். என்னக்கா சொல்கிறிய? உங்கள் வீட்லேயும் சண்டையா? நேற்று தாக்கா என் வீட்டில் சண்டை இழுத்து விட்டுட்டு போச்சு. இன்னைக்கு யார் வீட்டில் எங்கே போய் வம்புக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கோ தெரியலையே. ஏமா தாத்தா அப்படி செய்யுது? பொழுது போகலையோ அதுக்கு? என்ன கருமாயமோ தெரியல, அந்த கிழவி சும்மா அவனு இருக்கிறான்லக்கா.
என்னமோ நம்மளை பற்றி தாம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாளுங்க. என்னைய பார்க்கவும் சத்தம் இல்லாமல் வணங்கிட்டாளுங்க. ஏய், என்னடி பேசுனியா? என்னைய பார்த்து என்னைய பார்க்கவுமே பம்புற ஆளுங்க ஆளாளுக்கு. ஏன் ஆத்தா அப்படி சொல்கிறீங்க? எங்களையெல்லாம் பார்த்தா உங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாதிரியா தெரியுது? நாங்கள் வாட்டில் ஏதோ ஒரு கதை உலக கதை ஏதோ ஒரு கதையை பேசலாம்னு உட்காந்துருந்தோம். வாயை கூட இன்னும் திறக்க கூட ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே ஏன் எங்களை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்க? ஏ அம்மா, இந்த குதிரவாளி கல்லடின்னு அவள் சொன்னதையே நான் கேட்டுக்கிட்டேன் நின்றே மரத்துக்கு பின்னாடி. என்ன நடிக்கிறியடி சிலுப்புறியடி? குதிரவாள் போட்டிருந்தா நீங்கள் மட்டும்தான் குதிரவாள் போட்டிருந்தியலா? நான் கூடத்தான் அப்படி லேசாக போட்டிருக்கேன். அதுக்காக என்ன விட்டு கேட்டியலோ என்ன ஒன்னியலோ? எப்போதாத்தான் உங்கள் புத்தி தான் மாறும். போதும் ரொம்ப நடிக்காதியட்டி. சரி ஆத்தா, எங்கே இந்த பக்கம் எங்கே போயிட்டு வாரிய? அது ஒன்றும் இல்லைட்டி, இந்த பக்கம் சிகப்பி வீடு இருக்குல்ல, அங்கே போய் மாமியாரையும் மருமகளையும் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு வரலாம்னு பார்த்தா அவளுக்கு 2 பேரும் சேர்ந்து என் கூட சண்டைக்கு வராளுகடி. இது சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லையே. ஏன் ஆத்தா, அவங்க ஏன் ஆத்தா நல்ல மனுஷாத்தா, நல்லா பேசுவாங்க மாமியார் மருமகளும். உங்கள் கூட ஏன் சண்டைக்கு வந்தாங்க? நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருப்பிய, சும்மா எப்படி உங்களோட சண்டைக்கு வருவாளா? நேரில் வந்து பார்த்தா மாதிரியே சொல்கிறா பேதியில் உணவா. ஏய், நான் என்ன பொய்யாடி சொல்கிறேன்? நிஜமாக தாண்டி சொல்கிறேன். அவளுக்கு வீட்டில் போய் வெயிலுக்குள்ள போனேனே, சரி எனக்கு தண்ணி தவிக்குது மட்டும் தண்ணி தாங்கடின்னு சொன்னதுக்கு அந்த நெட்டை குரங்கு இருக்கால்ல, அவள் தண்ணியில் உப்பை கலந்து கொடுக்குறாடி. தண்ணியில் உப்பு கலந்து கொடுத்தாளா? தண்ணியில் உப்பு கலந்து கொடுத்தாளா? அப்படியே அந்தளவுக்கு என்ன பேசி அவங்க 2 பேரையும் என்ன ஒன்று? நீங்க போடி வேலையை பார்த்துக்கிட்டு. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. நான் என் வீட்டுக்கு போகிறேன். அக்கா, இந்த கிளவி பேசுகிறதெல்லாம் கேட்டால் இவனுக்கு உண்மை மாதிரி நான் தெரியுது. ஆமாம்மா, அந்த கிளவி சொல்கிறது உண்மைதான் போல. தண்ணியில் உப்பை கலந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏன்னு தான் தெரியலை. அதே அந்த கிளவி இப்படி கோவிச்சுக்கிட்டு போகிறா. சரி, அவங்க யாராவது இந்த பக்கம் வந்தான்னா கேட்போம். அப்பா, நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்காளுங்க. இப்போ வச்சு இந்த கிளடிக்கு அறிய வருமா? அப்பவும் வராது. இந்த மாமியார் மருமகளும் எனக்கு தண்ணியில் உப்பை கலந்து கொடுத்துட்டாங்கன்னு குறையா சொல்லிக்கிட்டு போகிறத பாருங்க. இதை பாருங்க, 100 ஐஸு. அந்த அக்காவே இங்கே வந்துட்டாங்க. வாங்கக்கா வாங்க, உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். வந்து உட்காருங்க வாங்க. அப்படியாம்மா லட்சுமி? ஏம்மா அப்படி என்ன பேசுனிய? அது வந்து ஆத்தா ஒன்றும் இல்லை, இப்போ தான் அந்த குதிரவாளி கிளடி வந்துட்டு போச்சு. இங்கேயா வந்தா? ஆமாம் ஆத்தா, இப்போ தான் வந்துட்டு போகுது. நீங்கள் உங்களை தான் குறையா சொல்லுது. நீங்கள் என்னமோ 2 பேரும் மாமியார் மருமகளும் சேர்ந்து தண்ணியில் உப்பை கலந்து கொடுத்திடலாம்ல, அதைத்தான் சொல்லிட்டு போகுது. அது என்ன கதை? எனக்கு நம்புகிற மாதிரி இல்லையே. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்களே. ஆமாம்மா, அந்த கிளவி சொல்கிறது சரிதான். நாங்கள் தண்ணியில் உப்பை கலந்துதான் கொடுத்தோம். என்ன காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணது சரிதான்னு சொல்லுவீங்க. அப்படி என்னக்கா பண்ணுச்சு? முந்தா நாளே மருமகளை கடைக்கு போயிட்டு வர சொன்னம்மா. கடைக்கு போயிட்டு இருந்தவளை கூப்பிட்டு வழியக்கா உட்கார வச்சு, உன் மாமியா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாளா, எல்லாத்தையும் நீ தான் செய்கிறியா, நீ இப்படி வேலை பார்த்து முருங்கைக்காயா போயிட்டே, உன் மாமியா நல்லா உட்காந்து தின்னு விட்டு கிளறு கண்டையாட்டம் திரியிறா. அவளை இனிமேல் வேலை பார்க்க சொல்லு, நீ பார்க்காத. அவள் காப்பி இப்பி கேட்டாள்னா காப்பி கேட்டால் மிளகா அப்படியே கலந்து கொடு, இல்லாட்டி மூக்குப்பொடியை கலந்து கொடு, சாம்பார் வைக்க சொன்னால் சாணியை கலந்து கொடு, அப்படி இப்படின்னு 1க்கு 2 அப்படி சொல்லி விட்டுருக்குறாம்மா. என் மருமக என்கிட்ட வந்து நேரில் வந்து சொல்லிட்டா. சொன்னவளை, அட இந்த அக்கா இந்த மாதிரியாக சொல்ல போகுது, நீ ஏன்ட்டி இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறேன்னா அவளோட நான் வேற அவள் சொன்னதையும் நம்பலை, அவளையும் பேசினேன். அப்புறம் மறுநாள் சரி நம்ம அந்த பக்கம் போவோம், அந்த மரத்தடியில் வந்து உட்காந்துருப்போம்னு வந்து உட்காந்துருந்தா எனக்கிட்ட வந்து சொல்லுது, அவளுக்கு கூட்டாளிகளோட எல்லாரும் உங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு என்னையை பற்றி குறையா சொல்கிறாளாம், நான் ஒரு வேலையும் பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொன்னோம்ன்ட்டு எனக்கிட்ட வந்து சொல்லுச்சு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு அவள் சொன்னது எவ்வளவு கரெக்டு, நான் தான் புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஏதோ அவள் என்கிட்ட வந்து சொல்லிட்டா, நானும் அவகிட்ட பேசினதுனால ஏதோ 2 பேரும் சண்டை போடலை. பாவம், அவன் நல்லா பார்த்துக்குருவாம்மா என்னைய மருமக, சும்மா சொல்லக்கூடாது ஒருத்தியை. இந்த மாதிரி சண்டை மூட்டி விடணும்னு நினச்சிட்டு அந்த கிழவி. அதனால தான் வீட்டுக்கு வந்தாங்க இன்றைக்கி. சண்டை கண்டை ஓட்டுப்பாடுகளாக 2 பேரும் எப்படி இருக்கிறாளுங்க என்ன எவ்வளோன்ட்டு. நான் அதனால தான் தண்ணி கேட்டுச்சு அந்த கிழவி. நான் வந்து என் மருமக தண்ணியை தான் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, அதில் நல்லா உப்பள்ளி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா. இப்போ பொய் சொல்கிற வாய்க்கு உப்பள்ளி தான் வாய்க்கில் போட்டு அமுக்கணும். அவள் செஞ்சது சரியா தப்பா? நாங்கள் பண்ணது சரிதானே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நல்லா பண்ணி விட்ருக்குறீ. எப்படி தான் பண்ணணும்? 4 வீட்டில் இந்த மாதிரி செஞ்சோம்னா தன்னை போல் அடங்குவான்னு நினைக்கிறேன். அந்த கிழவி உப்பை கலந்து கொடுத்துருக்கூடாது, பேசாமல் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கணும். எங்கிட்ட போயிட்டு பொழுது அவ்வளோதுக்கு பாத்திரம்குள்ளேயே கடணும்.
என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி பண்ணுறவங்கள வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? அதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு போகுதா? எனக்கு அப்படியும் தெரியும், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் வீடு வீடாக போய் ஒரு குடும்பத்தையும் அப்படி பிரித்து விட்டுட்டு வந்தால் அப்புறம் என்ன? அதை அப்படி தான் செய்யணும். நீங்கள் செஞ்சது கரெக்டு தான். ஆமாம்மா, இவன் மருமக பாவம். இவகிட்ட எப்படி தான் இருந்து குடும்பம் நடத்துகிறாலோ தெரியலை. இதில் அடுத்த குடும்பத்தை வேற கெடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் மருமகளையும் அடித்து பற்றி விட்டுட்டாலாம்ல. ஆமாம்மா, எப்போ பார்த்தாலும் சண்டையை மூட்டிக்கிட்டே இருந்துச்சு புருஷனை மொண்டாட்டிக்கு நடுவில். அவள் கோவிச்சு தந்தால போயிட்டா. அவளை வேற கூப்பிட போகணும். சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரிங்க அக்கா, நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலை விட்டு வர நேரம் ஆயிடுச்சு, நாங்களும் போகிறோம். அக்கா பாருங்கக்கா, ஏதோ இந்த அம்மா நல்ல அம்மாவாக இருக்க போய் சண்டை போடலை. இதே என் மாமியாராக இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாமுக்கா. சரி வசந்தி, வா போவோம். அப்பா, இந்த கிளடிக்கும் ஒருத்தர் பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போய் பாயாசம் வைக்க போகிறேன். போயிட்டு வரேன். சரி லட்சுமி, சரி சரி, வா போவோம். இந்த மாதிரி உங்கள் ஊரில் யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெனிஸ் கார்ட்டூன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.